ஹலோ கைஸ், வெல்கம் டு கேபிகேஎஸ் மான்வா. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கான்கோ த டவர் சாப்டர் 4 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட சிஸ்டம் காமிக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் சிஸ்டமை. அதில் வந்துட்டு என்ன காமிக்கிறாங்கன்னா, அவனோட பேர் பாங்க்கு, அப்புறம் பிளாக் டவர்னு காமிக்குது. அவன் வந்து லெவல் 6, அவனோட ட்ரைட் சம்மனு 2 சம்மன் பண்ணலான்னு சொல்லி காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் ரேண்டம் சம்மன் அன்சம்மன்லாம் பண்ணலாம். அவன் ஒரு நாளைக்கு டவருக்குள்ள ஒரு டைம் தான் போயிட்டு வர முடியும் அப்படின்னு காட்டியிருக்கு, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ன நம்மளுக்குலாம் 2 சம்மன் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆல்ரெடி வந்துட்டு ஜானி நம்மகிட்ட இருக்கிறான், இதுக்கு மேலே ஒரு ஆள் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்போம், இனிமேல் நம்ம எஸ்எஸ் ரேங்க்கு தான் எடுக்க போகிறோம், அல்ல இதுலேயும் டவர் கிளைம் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவனுக்கு எடுக்கும்போது அப்படியே ஒரு ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்படியே சேஃபாக போயிட்டு நான் சேஃபாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். அதுக்கு இன்னும் 20 நாள் இருக்குது இன்னொரு சம்மன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கான். பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்துட்டு எஸ்எஸ்ஆர் லெவலில் வந்தானா சூப்பராக இருக்கும், இன்னொரு பவராக இருப்பான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் நாளைக்கு வந்துட்டு ஆர்ஆர் ஃப்ளோர் கிளைம் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொரியன் அவேக்கனிங் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து காமிக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு யாராக இருக்கும், இதே மாதிரி 6 நாளைக்கு வந்துட்டே இருக்குது, இந்த எஸ்எஸ் ரேங்க் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டாங்க, வந்துட்டே இருக்குது டெய்லியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இது வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு கேட்குறா, என்ன இந்த அனௌன்ஸ்மெண்ட் வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் பயந்துடுறான். நீ ஏதாவது கம்மியாக இருக்க மாட்டேன், இவ்வளோ பக்கத்தில் இருந்து பேசுகிறியே அப்படின்னு சொல்லி கத்துறான். அவன் பேர் வந்துட்டு ஜியான். அவன் வந்துட்டு அவேக்கனிங் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டீம் லீடராக இருக்கான். இன்னொருத்தர் அந்த பொண்ணு பேர் லீ, அவள் அவேக்கனிங் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான், அந்த நியூ அனௌன்ஸ்மெண்ட் இப்போ தான் பார்த்துருக்கேன். ஆமாம், நானும் இப்போ தான் பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா. ஆர்ஆர் ஃப்ளோரும் வந்துருக்குது திரும்பியுமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இது வரைக்கும் யாருமே இது மாதிரி கிளியர் பண்ணதே இல்லை, இது எப்படி தான் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கானோ அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேனேஜர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ஒரு இதை மாதிரி காட்டுறான், மிருக மாதிரி காட்டுறானுங்க. இன்னும் 7th 8th 10th ஃப்ளோர்லாம் கிளியர் பண்ணிட்டா அவ்வளோதான், அவன் தான், வேறு யாருமே இல்லை, S++ ரேங்க் வந்துட்டு அவன் தான் கிளியர் பண்ணுற ஒரு ஆள் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லும்போது யாராவது டேபிள் தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பார்க்குங்கிறவர் வந்துட்டு டைரக்டர் ஆஃப் அவேக்கனிங் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அவர் தான் ஹெட்டு. அவர் வந்துட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், இந்த கொரியாவில் இது மாதிரி யாரும் வச்சதில்லை முன்னாடி, இவன் தான் ஒரு டைம் வச்சுருக்கான், இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாலும் இப்படி காட்டியிருக்கோம், ஆனால் இப்போ தான் காட்டுதுன்னா அப்புறம் இவன் மட்டும்தான் இருக்கான், சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இதில் வந்துட்டு கொரியா தவிர்த்து போச்சா இல்லை வேர்ல்டு முழுக்க போச்சான்னா நம்மளுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சால் நம்மளுக்கு கொரியாவுக்கு வந்துட்டு இது கிட்னாப் பண்ண வந்துடுறாங்க அவனை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. 2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கான். அதில் இது வந்துட்டு ஜான் வந்துட்டு, மாஸ்டர் இன்னைக்கு 8th ஃப்ளோர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமான் வேறு விளக்கிட்டு இருக்கிறான். அங்கே வந்துட்டு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு 10th ஃப்ளோர்லாம் பிக்னர் ஃப்ளோராக இருக்கும் 1லேருந்து 10 வரைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே போகிறாங்க ஒரு ஸ்வாம்ப் ஏரியாவுக்கு. அங்கே போயிட்டு வந்துட்டு 8th ஃப்ளோர் மிஷன் வந்து டிஃபைட் 10 ரெட் த்ரான் ஃப்ராக் வாரியர்ஸ் அதெல்லாம் கொல்லணும்னு சொல்லியிருக்கானுங்க. அது வந்துட்டு ஒன்று வேறு இப்போ நாக்கெலாம் நீட்டிட்டு வருது. டக்குன்னு பார்த்தா இவன் ஜான் வந்துட்டு ஆர்எஸ் வேர்டு ரெடி பண்ணிடுறான். ஆர்எஸ் வேர்டு ரெடி பண்ணா அதில் எத்தனை வந்துச்சா எங்கெல்லாம் பிச்சு போட்டு ஆம்பாடு போயிட்டுக்கிறான். திரும்பியும் பார்த்தா இதில் வந்துட்டு 8th ஃப்ளோர் கிளியர் பண்ணும்போது 800 கிராம் மானஸ் ஒன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீலிங் போஸ்ட் 5 கிடச்சிருக்குது. அதே மாதிரி தான் நாமளும் ஒரு மாதிரி S++ ரேங்க்கு கிளியர் பண்ணிட்டீங்க இந்த ஃப்ளோரை, அப்புறம் உங்களுக்கு பிளாட்டினம் பேட்ச் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வருது. மாஸ்டர் இதுவும் இன்னொரு நாள் இதே மாதிரி இன்றைக்கும் போய் கிளியர் பண்ணிட்டு வருவோமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சீக்கிரமாக என்ட்ரு ஆகலாம் மாஸ்டர், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, இது ஈஸியாக தான் இருக்கும், ஏன் கஷ்டம்னு நினைக்கிற, நீ தான் எல்லா லெவலையும் கிளியர் பண்ண போகிற, நானே கிளியர் பண்ணிட்டுக்கிறேன், அது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான் ஹீரோ அவங்ககிட்ட. அவன் வந்துட்டு இதே மாதிரி 3 நிமிஷத்தில் அவன் கிளியர் பண்ணிட்டுதானா நம்ம தான் எந்த ஆளையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இவனோட வந்துட்டு மெட்டீரியலேஷன் ஃபீஸ் பார்க்குறான், இன்னும் எதுவும் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அதுக்கப்புறம் வந்துட்டு இது எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் இடத்துல காசுன்னு தர வேணாம் அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கு வந்துட்டு ஏன் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கொண்டாந்து டிவி பார்க்க விட்டாலே போதும் வீட்டில், எதுவும் பண்ண தேவையில்ல, நீங்கள் இது மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கானோ அதே மாதிரி ஒபே பண்ணிகிட்ருக்கேன் அந்த 3 ரூல் சொன்ன மாதிரியே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனால் எனக்கு சிக்கன் மட்டும் வந்துடணும், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போயே டக்குன்னு உட்காந்து டிவி போட்டு அவன் பாட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கான். மாஸ்டர் ஹனி சீஸ் பெட்டர் சிக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இதில் வேறு ஹீரோக்கு சரி வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீலிங் போர்ஷன் பற்றி காட்டுறாங்க. ஹீலிங் போர்ஷன் வந்துட்டு இது ரொம்ப இதாக போகும் போல், ரேட் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். மானா ஸ்டோன் மட்டுமே அவனுக்கு 3.6 kg அது மட்டுமே கிடச்சிருக்கு. இந்த எத்தனை 8 டவர் கிளியர் பண்ணதுலேருந்து 8 லெவலில் அதுக்கே எவ்வளோ போகணும்னா 1.8 மில்லியன் வானுக்கு மட்டும் செல் ஆகும். அது மட்டும் இது பண்ணிட்டேன், சேல் பண்ணிட்டேன், நான் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா சரி நம்ம 10th ஃப்ளோர் போகணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு பார்த்தா இதுக்கு போயிடறான், 9th ஃப்ளோர் போயிடுறான். 9th ஃப்ளோர் வந்துட்டு டக்குன்னு எல்லாம் சாவடிச்சு கிளியர் பண்ணிடுறான். கிளியர் பண்ணி சரி நம்ம ஹீரோ வந்துட்டு அவ்வளோதான், நம்ம ராஜா பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிக்கான லுக்கில் காட்டுறாங்க ஹீரோவை. அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா என்னாச்சு, இவன் ஜானுக்கு வந்துட்டு 5 ரேட்டிங் கொடுத்தனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுது விண்டோவில். ஹீரோக்கெல்லாம் ஜாலியாக அவ்வளோ தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே ஜானுக்கு தான் ஜாலி. இன்னொரு மணி நேரம் இருந்தேன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நானும் இது பண்ணிகிட்ருப்பேன், டிவி பார்ப்பேன், நீங்கள் எல்லாம் ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் 10th ஃப்ளோர் போகிறாங்க, அதுக்கு முன்னாடி 9th ஃப்ளோர் போய் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோவும் அவனும் வெளியே போகிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இந்த டைம் நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இந்த மானாலாம் அந்த செர்ஜ் ஆகுது அவன் அப்டமனில். அதுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் பண்ணோம்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு பார்த்தா அவனை ஒரு காட்டு குதிரை மாதிரி நினச்சிக்கிறான். அது நினச்சதுக்கப்புறம் அது மாதிரியே ஆகிறான். அப்புறம் ஜான் வெயிட் பண்ணு, நான் போகிறேன் அவனை கொல்றதுக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் நீங்களாம் எதுவும் பண்ணவே தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுவும் பண்ண தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, நான்லாம் அவ்வளோ பயந்து இருக்கேன்னா என்னால் எதுவும் கொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, மாஸ்டர் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர், நீங்கள் கம்மன்ட்ருங்க, நீங்கள் சம்மனர், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கெலாம் என்னடா இது பயமாக இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறான். டக்குன்னு பார்த்தா ஒரு கண் அவனை பார்க்குது. டக்குன்னு பார்த்தா மேண்டிஸ் வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கெலாம் ஐயோ இந்த 10th ஃப்ளோர் மாதத்தில் இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் என்னடா பண்ணுறது, ஐயோ முடிஞ்சு போச்சு, நான் அவ்வளோ தான் சாவ போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டேன் ஹீரோலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ப்ரைட்லாம் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, நீ போய் கொன்று, நான் எதுவும் பண்ண தேவையில்ல. மாஸ்டர் ஓகேவா பரவாயில்லையா, நான் கொண்டுறதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் கொண்டுரு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு மாஸ்டர் காட்டுறாங்க. ஹீரோ பாட்டுக்கு சியர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் பின்னாடி, கொல்லு ஜான் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பார்க்குறான் அது குத்த வருது. அது மேலேயே அது ஏறி போய் திரும்பியும் அந்த ஆர்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி அது ஃபுல்லாத்தையும் பீஸாக வெட்டி போடுறான். அவனுக்கு 1 kg மானா ஸ்டோன் மட்டுமே கிடைக்கிது இந்த டவர் கிளியர் பண்ணும்போது. அதே மாதிரி S++ ரேங்க்கு 10th ஃப்ளோர் கிளியர் பண்ணன்னு வருது, அதே மாதிரி பிளாட்டினம் பேட்ஜ். அதுக்கப்புறம் அவன்லாம் கத்தியெல்லாம் சொல்லிட்டு காமிக்கிறான், நல்லா இப்படி முடிச்சிட்டேன், அது மாதிரி மிஷன் கம்ப்ளீட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் 11th ஃப்ளோர் இப்போ இனிமேல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டக்குன்னு வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம்ட்டு இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக எனக்கு 1 kg கிடச்சிருக்கு தனியாகவே, அதனால் 5.5 kg மானஸ்வன் மட்டும் என்கிட்ட இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கும் போது, எனக்கு வந்துட்டு இன்னும் 5 கிடச்சிருக்கு, முன்னாடி இருந்து இப்போ 5 கிடச்சிருச்சு, அதனால் எனக்கு 10 பிளாட்டினம் பேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா இருக்குது, இந்த பெர்க்கு நல்லா இருக்குது, இந்த பீக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வருது. என்ன வருதுன்னா, நீங்கள் ஏதோ ஸ்கில் வந்துட்டு நீங்கள் 7 பண்ணது காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிக்குது. அதில் வந்துட்டு பிளட் பிளாஸ்ட்டு, ஷாக் பிரேக்கு, டிசிப்ளின் அபியூஸு, பாய்சன் ட்ராகரு, ஷேடோ ஸ்டெப்ஸு, கான்ஃபெக்ஷன், ஸ்டெல்த்து, இன்விசிபிலிட்டி, பாலிமார்ஃப்னு காட்டுது. நீங்கள் எதோ சூஸ் பண்ணிட்டுலாம் கேட்கும்போது, என்கிட்ட பவர் சூஸ் பண்ண முடியுமா சாமான் கிட்டேருந்து அப்படின்னு ஹீரோ யோசிக்கும்போது, மாஸ்டர் நீங்கள் வந்து ஷேடோ ஸ்டெப்ஸுக்கு லேர்ன் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறான். அதுதான் நல்லாயிருக்கும், எது இல்லாமல் எதுவும் கேட்காம நீங்கள் பாட்டு செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் செலக்ட் பண்ணணும்னு கேட்கும்போது, ஏதோ ஒன்று ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டு டக்குன்னு போய் சேஃப் ஜோனில் எஸ்கேப் ஆகிடலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு வந்துட்டு என்னை ஓட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்ருக்கான். என்ன பண்ணுறது, இவன் வேறு சொல்கிறான், ஆனால் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறான் அந்த ஸ்கில்லையும். எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ சந்தோஷப்படுறான், இவ்வளோ சீரியஸாக இருக்கிறது இது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவன் ஹீரோ தான் நினச்சிட்டு இருக்கான், என்னால் ஃபைட்டு கூட பண்ண முடியல இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் என்ன பண்ணுறான், ஷேடோ ஸ்டெப்னு சொல்லிட்டு நடந்து ஓடி பார்த்துட்ருக்கான், ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ கடைசியில் பார்த்தா படுத்து தூங்கிட்டான்.
என்னால் சம்மன் தான் பண்ண முடியும் போல், இங்கே வேறு எதுவும் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம்மா சார் அதுக்கு உண்மை தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 11th ஃப்ளோர் கிளைம் பண்ணுற நாளைக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு நாங்கள் அவேக்கனிங் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் பாங்க் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அவேக்கன் ஆகிட்டீங்க தானே, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கத்துன ஹீரோக்கு வந்துட்டு, ஆமாம் அவேக்கன் ஆகிட்டேன் நான். சரி உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், எங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க சொல்லும்போது, இதான் அட்ரஸ்ன்னு சொல்லும்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கெலாம் என்னடா இது இப்படி பண்ணிட்டானுங்க. அப்புறம் மானசோன்னு இங்கே தான் சேல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு வந்துட்டு 25 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஆகிறதுக்கு, டவரில் ஒரு பிளேயராக மாறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டுருக்கு, நடந்து போய் காருக்குள்ளே ஏறுது. மேனேஜர் லீ கிட்ட வந்துட்டு இவன் பேசுகிறான். நம்ம மேனேஜர் வந்துட்டு டீம் லீடர் பேசுகிறான் மேனேஜர்கிட்ட, இன்னைக்காவது பார்க்கணும் இவனாவது இருப்பானா இல்லைனா அவனும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இவன்கிட்ட தான் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது, S++ ரெக்கார்டு இவன் தான் வச்சுருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா அந்த லீ மேனேஜர் வந்துட்டு. சரி இல்லைனா இன்றைக்காவது போய் பார்ப்போம், இல்லை நாளைக்கு வேறு யாரும் கிளைம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இவன் சீரியஸ் ஆகிடுறான். இவனாவது இருந்தே ஆகணும், இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேறு யாராக இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ பாட்டுக்கு பல பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க காலிங் பெல் தட்டுறாங்க. நாங்கள் வந்துவிட்டோம், அவேக்கனிங் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்லும்போது, வாங்கன்னு சொல்லிவிட்டு ஹீரோ பாட்டுக்கு கதை தந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் தான் அவேக்கன் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம், டீம் லீட்ரு நான் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்புறம் இவன் வந்துட்டு என் மேனேஜர் லீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இது பொண்ணெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோலாம் நர்வஸ் ஆகிடுறான். எஸ்கியூஸ்மின்னு சொல்லும்போது நான் தான் பாங்கு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அவள் பாட்டுக்கு அந்த க்ளோஸாக வந்து பார்த்துட்றா. ஹீரோக்கு வந்துட்டு என்ன இவ்வளோ வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறா அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் தானே அந்த S+ அப்படின்னு சொல்லும்போது இந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், நாளைக்கு இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.